அப்பளம் பண்ண போகிறோம். ஆற்றுலேயே வச்ச அப்பளம், சுட்ட அப்பளம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரண்டை எடுத்து குட்டி குட்டியாக திருத்திக்கிறோம். நான் பண்ண வரிசையில் சொல்கிறேன், சரியா? மெட்ராஸில் பாம்பேலேருந்து உளுத்த மாவு வாங்கின்னு வந்தால் ஸ்பெஷலாக அங்கே தான் கிடைக்கும். அது என்னன்னு தெரில. ஏன் நான் வாங்கி பொடி பண்ணக்கூடாதானா? பண்ணுறதில்ல, அப்பளம் செவந்து போகும்னு எங்கள் மாமியார் சொல்லுவாள். ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, ஜீரகம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் பெருங்காயம் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ ஜீரகம் போட்டால் போகிறோம், நிறையா ஜீரகம் போட்டால் வண்டு வந்துரும்பா. ஸோ போடாதீங்க. கொஞ்சமாக ஜீரகம், பால் பெருங்காயம். இது தட்டி முன்னாடியே ஜலம் விட்டு வச்சுட்டுருக்கேன். பாத்திரத்தில் பார்த்துக்கோங்க, பாத்திரத்தில் விட்டு வச்சுட்டுருக்கேன். மேலாக ஜலத்தை மட்டும் விடுங்க, அந்த கட்டியை போட்டுறாதீங்க. உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போகிறோம், ரொம்ப உரைச்சி போயிடும். இதில் காரம் இல்லாததுனால உரைச்சி போயிடும். பிரண்டை எங்கள் ஆற்றுலேயே பிரண்டை இருக்கிறதுனால நிறையா எடுத்துன்ட்டேன். திருத்தும்போது ஜாக்கிரதையாக திருத்துங்க. கண்ட இடத்துல பட்டுதுன்னா அரிச்சுன்னு இருக்கும். அப்புறம் ஓரத்தில் உட்காந்து சொரிய சொர்க்கம்னு உட்காந்து சொரிஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். நீ தானே சொரிய சொர்க்கம் படக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி அதை தொடாமல் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக துணியில் பட்டு கைப்படாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணால் அரிக்கிறது கிடையாது. டைரெக்டாக அதில் கையில் கல்ல பட்டால் தான் அரிக்கும். இதுக்கு தனியாக தண்ணின்னு விடுறதில்ல. இந்த பிரண்டை ஜலத்தை விட்டே தான் பிசிய போகிறோம் ஃபுல்லாக. விளக்கெண்ணையை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நோகாமல் நொங்குதுங்க முடியாது. இன்றே வர வேண்டும் தீபாவளி பண்டிகைன்னு பண்ண முடியாது. 2வது ஜலம் எடுத்துக்கிறேன். 2வது பிரண்டை தண்ணி 2வது தடவை மிக்சியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஜலத்தில் தான் வடிகட்டணும், இதிலெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த பாருங்க, முக்கால்வாசி பிசைஞ்சாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு குழந்தை கையை நீட்டின்னு இருக்கு. நான் தான். அதுக்கப்புறம் உரலில் போட்டுக்கணும். அந்த பிரண்டை தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கணும். விளக்கெண்ணெயை லேசாக தடவிக்கணும் அந்த உரலில். அதையும் தடவிக்கணும், இதையும் இது பண்ணிக்கணும். தொட்டு இடிச்சுட்டே வரணும். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். கையால் அவ்வளோ தூரம் பிசிய முடியாது, நம்மளால் ப்ரெஷர் போட முடியாது. எல்லோரும் சொல்கிறா சப்பாத்திக்கு பிசிகிற மாதிரி பிசிஞ்சாலே போகிறோன்னு. ஆனால் எங்கள் மாமியாருக்கு அவள் மாமியார் இப்படி தான் பிசியணும்னு சொன்னாலாம். ஸோ இது எங்கள் ஆத்து பழக்கம், இப்படி தான் இருக்கும். நிறைய பிசிய இந்த உளுந்தம்பருப்பில் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும், வெடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருப்பேன். மாமியாரை இடிக்க விட்டு பார்த்துட்டுருக்கியான்னு கேட்குறீங்களா? ஆமாம் தான், என்ன செய்கிறது? ஆளுக்கு ஒரு வேலை. நான் வீடியோ எடுக்கிற வேலை, அம்மா இடிக்கிற வேலை. அதில் பிரண்டையில் குத்தி ரொம்ப ஓடவும் கூடாது, ரொம்ப கல் போலையும் இருக்கக்கூடாது. இடிக்க பக்கத்தில் உட்காந்து லெட்டஸ் என்ஜாய் அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு அடுத்தவா பிரச்சனை, ஊர் பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இடிக்க வேண்டியது தான். டப்புன்னு லேசாக சத்தம் கேட்கும். உளுந்தை இடிக்கும்போது சூப்பராக இருக்கும். உளுத்த மாவு, பிரண்டை, கொஞ்சம் விளக்கெண்ணெய் தொட்டு, கொஞ்சம் பிரண்டை தண்ணி தொட்டு டக்குன்னு இடிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். இடிக்க சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். கஷ்டப்படாமல் எதுவும் செய்ய முடியாது. நோகாமல் நொங்குதுங்க முடியுமா? ஓகே. அப்படியே அவள் குடும்ப பழக்கம் சொல்கிறது, டேக்கிங் திஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி குடும்ப பழக்கம் இப்படி சொல்கிறது. இதை இப்படி பண்ணணும், இது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, இதை இப்படி பண்ணணும். இல்லாட்ட கூட எனக்கு பின்னாடி நின்று சொல்கிற மாதிரியே இருக்கும். அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். லவ்விங் கைடு பக்கத்தில் இன்னும் எல்லாம் சொல்லி தருவா. அப்புறம் முடிச்சாச்சு, மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 hour ஊறட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மைதா மாவு எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து உருட்டி போட்டிருக்கா. ஒரு மணப்பலகையில் வச்சுன்னு எதிரும்புதிரமாக உட்காந்துக்க வேண்டியது தான். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டம்னா எல்லாம் கஷ்டம், கஷ்டம் இல்லாட்டி எதுவும் கஷ்டம் இல்லை. இந்த பாருங்க, மழுன்னு உருட்டி எடுத்துக்கணும். எனக்கு அவ்வளோ பெருசாக வராது, உண்மையை சொல்லிடணும்ல. நான் இதெல்லாம் பண்ணுறதுனால சரி நான் வல்லவன்னு நினச்சக்கூடாது. நல்லவ தான், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே,
அதை பாதி பாதி சின்ன சின்ன ரவுண்டாக இட்டு போட்டேன்னா எங்கள் மாமியார் பெருசாக இட்டுருவா. அதுக்கு வட்டு இடுறதுன்னு பேரும்பா. வட்டிடுறதோ குட்டு வைக்கிறதோ, ஒரு துணியை பக்கத்தில் வச்சு சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் மாதிரி. ஆச்சாரம் இல்லைங்கிறதும் ஒரு விஷயம். பிளாஸ்டிக் கிடையாது, பக்கத்தில் துணியை விரித்து போட்டுன்ற வேண்டியதான். அகலில் விரித்து ஒன்று ஒன்றா போட்டுட்டே வரணும். அதுக்கப்புறம் அது மேலே ரொம்ப கொஞ்சம் இதுவாச்சுன்னா மேலே கொடை தூக்கின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது மேலே கூட நீங்கள் போட்டுன்னு வந்துடலாம் ஒன்று மேலே ஒன்றா. இது ரொம்ப தூரம் உட்காந்து முன்னாடியே சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து ஊர்க்கதை லெட்டஸ் என்ஜாய் அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ் பேசிகிட்டே வரலாம். இந்த வட்டம் பொறுமான்னு வேற கேட்டுக்கிறேன். நிறையா ஜீரகம் போட்டால் வண்டு வந்துடும். மாவும் நிறையா தொட்டு இடக்கூடாது. கொஞ்சம் பயம் எனக்கு, மாவு நிறையா தொட்டால் அது அப்படியே படிஞ்சு போய்டும், வண்டு வந்துடும். ஸோ தொடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், நான் தான் கஷ்டப்படுவேன். எல்லாத்துலேயும் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இட் இஸ் நாட் தேட். இது கஷ்டம்னா கஷ்டம், ஈஸினா ஈஸி. ஈஸின்னு சொல்லு, கஷ்டம்னு சொல்லு, எல்லாத்தையும் நீயே சொல்லி முடிச்சுக்கோன்னு சொல்கிறீங்களா? வாஸ்தவம் தான். நம்ம இங்கே பற்றியெல்லாம் இது தான் வட்டுடுறது. நம்ம ஆற்றுல பண்ணணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். நிச்சயமாகவே நம்ம பண்ணோம்னா பைசாலேருந்து உங்களுக்கு யூ கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். பைசாலேருந்து இதுக்கு இவ்வளோ பாடுபடணும் அப்படின்னு காசை விட்டு எறிஞ்சால் அப்பளத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒரேடியாக உருட்டி காய விடக்கூடாது. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுட்டு அப்பப்போ இது பண்ணிக்கணும். எப்படி அழுத்தி அழுத்தி உருட்டுறா பாருங்கோ. உருட்டி வச்சாலும் அது ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு ஒவ்வொரு உருண்டையாக தான் ரிலீஸ் பண்ணணும், மொத்தமாக எடுத்துடக்கூடாது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இட்டு முடித்த உடனே ஒரு காலையில் இட்டு முடிச்சிட்டேன்னா சாயங்காலம் ஒரு 8 மணி நேரம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பாரம் ஏற்றி வச்சிடணும். பாரம் ஏற்றி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். மறுநாள் காலையில் லேசான வெயிலில் இப்படி போட்டு வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இருக்கிற உள்ளீரமெல்லாம் காயும். மற்றெல்லாம் லேசாக கொடை தூக்கின்ற மாதிரி எடுத்து கொடை தூக்குறதுன்னா ஓரமெல்லாம் தூக்குறது, வேறு எதுவும் கொடை தூக்குறதுன்னு கொடத்தை தூக்குறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பாத்திரத்தில் ட்ரை கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். அதில் வெயிலிருந்து சூட்டோடு மூடி வச்சிடக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை போய் சொல்லுவாளான்னு நினைக்காதீங்க. உள்ளே எடுத்து வச்சு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை சுட்டு பார்த்து சாப்பிடுங்க. ஆஹா, நம்ம பண்ணதா நம்மளே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு லேசாக காலர் தூக்கி விடும்போது நம்ம அறியாமல் ஒரு சந்தோஷம். நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்ணா பின்னான்னு கமெண்ட் போட்டுறாதீங்க. சின்ன நெஞ்சில் வலிக்கும். சரியா? பாய்.